ஆண்டவரும் அருமை இரட்சகருமாய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே அன்பார்ந்த வார்த்தையின் தன்மையின் பாற்று 3க்கு வந்த ஒவ்வொருவருக்கும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். நாம் இந்த வார்த்தையின் தன்மை, வார்த்தையின் வல்லமை என்கிற பாடத்தில் கடந்த 2 நாட்களாக நாம் பார்த்து வந்தோம். இன்றைக்கு நாம் பார்க்க போகிறது 3வது பாட்டு. நாம் அப்படியே தலைகளை தாழ்த்தி நாம் ஜெபிக்கலாமா? அன்பின் பரலோக பிதாவே, ஆசீர்வதிக்கப்பட்ட நல்ல நேரத்துக்காக நாங்கள் உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம், துதிக்கிறோம். இந்த வார்த்தையின் பாட்டுக்காக ஆமென். ஸ்தோத்திரம். 3வது பாட்டுக்காக ஸ்தோத்திரம். வார்த்தையின் தன்மை, வார்த்தையின் வல்லமையை நாங்கள் பார்த்து வருகிறோம். தொடர்ந்து உம்முடைய கிருபை எங்களுக்குள் வேலை செய்யட்டும். இயேசுவின் நாமத்தினாலே ஆமென். நீங்கள் எல்லாரும் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவுக்குள் நல்லா இருக்கிறீர்கள் என்பதை நான் அதிகமாகவே விசுவாசிக்கிறேன். நான் பேசுகிறேன். ஸ்தோத்திரம். நம்ம நேற்றைய தினத்தில் பார்த்தோம், இறுதியாக கர்த்தருடைய வார்த்தை இரவும் பகலும் தியானிக்க வேண்டும் என்று நாம் பார்த்தோம். ஆனால் இன்றைக்கு நம்ம பார்க்க போகிறது, நாம் மாற்றத்தை எதிர்பார்க்கிறோம். நம்ம என்னத்தை எதிர்பார்க்கிறோம்? மாற்றத்தை எதிர்பார்க்கிறோம். ஆனால் வசனத்தை எளிதாக நினைத்து கொண்டு ஒரு பொருட்டாக எண்ணாமல் மாம்ச பிரகாரமாகவே வாழ்கிறோம். தேவன் யோசுவாவை கூட்டி சொன்னதுக்கு ஒரு அர்த்தம் என்ன அப்படின்னா, என்னுடைய வார்த்தையில இரவு பகல் இந்த 2லையும் நீங்கள் தியானிக்கும் பொழுது அது உங்கள் தோட்டமாகிய நிலமாகிய இருதயத்தில் அது வளரும் என்பதைத்தான் அவருக்கு அவர் நினைப்பூட்டினார். இன்றைக்கு நாம் பார்க்க போகிறது என்னன்னா, நாம் மாற்றத்தை எதிர்பார்க்கிறோம். ஆனால் வசனத்தை எளிதாக நினைத்து கொண்டு ஒரு பொருட்டாக எண்ணாமல் மாம்ச பிரகாரமாகவே வாழ்கிறோம். ஆனால் தேவன் நினைப்பது மாம்ச பிரகாரமாக அல்ல, ஆவியின் பிரகாரமாய் வாழ வேண்டும். அதுவும் தேவனுடைய வார்த்தையினாலே வாழ வேண்டும். அவருடைய வார்த்தையில மாம்சமும் ஜீவனும் இருக்கிறது. நான் அழுத்தி அழுத்தி சொல்லுவதுக்கு காரணம், பிசாசை ஜெயிக்கணும் அப்படின்னா, சூழ்நிலையை ஜெயிக்கணும் அப்படின்னா, பிரச்சனையை ஜெயிக்கணும் அப்படின்னா, ஆண்டவருடைய வார்த்தையில ஜீவன் உண்டு, வல்லமை உண்டு என்பதை மறந்து போய்விடக்கூடாது. அதனால தான் அவர் சொன்னார், நீங்கள் இரவும் பகலும் தியானம் செய்யுங்கள். இரவுனா என்ன, நான் ஏற்கனவே உங்களுக்கு சொல்லித்தந்தேன். இரவு என்பது உங்களுடைய கஷ்டகாலமான நேரம், வியாதியின் நேரம், வறுமையின் நேரம், தரித்திரத்தின் நேரம், போராட்டத்தின் நேரம், மன உளைச்சலின் நேரம். இதுதான் உங்களுக்கு இரவாக காணப்படுகிறது. பகலின் நேரம் என்ன? மகிழ்ச்சி, சந்தோஷம், சமாதானம், செழிப்பு. இந்த நேரத்திலும் நீங்கள் தேவனுடைய வசனத்தை என்ன பண்ணணும்? உங்களுடைய இருதயத்தில் விதைக்க வேண்டும், அதை தியானிக்க வேண்டும், அதை சிந்திக்க வேண்டும் என்பதைத்தான் வேதம் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது, போதிக்கிறது. பாருங்கள், தேவனுடைய வார்த்தை மனிதனுக்குள் வேலை செய்கிறது. எப்படி செய்கிறது? மனிதனுக்குள்ள வேலை செய்தான். நான் ஏற்கனவே சொன்ன பாடத்தில், இந்த வார்த்தை விதை போன்றது. விதைக்கு என்ன உண்டு? வீரியம் உண்டு. நீங்கள் ஒரு சம்பவத்தை உங்களுக்கு சொல்ல நான் ஆசைப்படுகிறேன். இந்த காக்கா, கொக்கு, குருவி இந்த மாதிரி இந்த வேப்ப பழத்தை சாப்பிட்டுட்டு அது இந்த கொட்டையை என்ன பண்ணிடும்? முழுங்கிடும். அது எங்கேயாவது ஒரு மரத்தில் போய் அது கக்கா போச்சுன்னா அந்த பகுதியில் பார்த்தீங்கன்னா வேப்ப மரம் ஒன்று முளைச்சி நிற்கும். ஆனால் அந்த வேப்ப கொட்டையில் அது ஒரு விதை. அதுக்கு என்ன இருக்குது? வீரியம் இருக்குது. இந்த புளிய மரம் பக்கத்தில் போனீங்கன்னா, புளிய மரம் பிறக்கிறவங்களுக்குலாம் அந்த எங்கள் வீட்டுக்கிட்ட புளிய மரம் இருக்குது. அங்கே பார்த்தீங்கன்னா சின்ன 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 செடிகளாய் முளைந்து நிற்கும். ஏன்னா அந்த புளிய மரத்தை நம்ம அந்த புளிய பழத்தை நம்ம பறிக்காமல் விட்டுட்டோம்னா அது நாள்பட கீழே விழுந்து அந்த புளிய கொட்டை திரும்ப அந்த விதை என்ன ஆகுகிறதுனா முளைக்க ஆரம்பித்து விடுகிறது. அதே போலதான்
சப்கான்ஸ்டேஷன் என்கிற நம்முடைய இருதயத்துல ஒன்று இருக்கிறது. அது என்ன அப்படின்னா, நம்முடைய இருதயமாகிய சப்கான்ஸ்டேஷன் உள்ள அமைதியாக அங்கே என்ன காணப்படுகிறதுனா, இந்த வார்த்தை உள்ள போய் விழும்பொழுது அந்த சப்கான்ஸ்டேஷன்ல அங்கே கருவறை போல இந்த வார்த்தை ஆழமான நிலத்துக்குள்ளே விழ ஆரம்பிக்கும் போது தானாய் முளைக்க ஆரம்பித்து விடும். இதைத்தான் நம்ம பார்க்கிறோம். பாருங்க, நம்ம வார்த்தையை ரொம்ப பொருட்டா எண்ணாம மாம்சத்தின்படியே வாழ்கிறோம். தேவனுடைய வார்த்தை மனிதனுக்கு வேலை செய்கிறது. நீங்கள் ஒருவரை திட்டிப்பார்கள், அவர் உடனே உங்கள் மீது கோபம் கொண்டு சண்டை ஆரம்பித்து விடுவார். காரணம், நீங்கள் பேசின வார்த்தை. பார்த்தீங்களா, நம்ம பேசின வார்த்தை அவங்களை என்ன பண்ணுகிறது, கோபத்தை எழுப்பி சண்டை போட ஆரம்பித்து விடுகிறது. அந்த வார்த்தை அவருக்குள் இருந்து உங்களை எதிர்த்து ஆரம்பித்து விடுகிறது. ஒரு வார்த்தை அவங்களுக்குள்ள இருந்துட்டு என்ன பண்ணுது, உங்களை எதிர்க்க ஆரம்பித்து விடுகிறது. நீங்கள் உங்களை எதிர்க்கும்படியான விதையை விதைத்தீர்கள். நீங்க என்னத்தை விதைச்சீங்க, உங்களை எதிர்க்கும்படியான ஒரு விதையை நீங்க என்ன பண்ணிட்டீங்க, உங்க எதிராளிக்கு, அதாவது ஒரு நபருக்கு, உங்களுக்கு எதிர்த்தாப்புல இருக்கிற நபரை விதைச்சிட்டீங்க. அந்த வார்த்தை என்ன பண்ணுது, அது உங்களை எதிர்க்கு. அது ஒரு விதையாக இருக்கிறது, எதிர்க்கிற விதையாக இருக்கு. இது உடனே எதிர்மறையான பலனை தருகிறது. ஆனா நீதிமொழிகள்ல 4:22-24 வரைக்கும் நீங்க வாஸ்து பார்த்தீங்கன்னா, அவைகளை கண்டுபிடிக்கிறவனுக்கு, எவைகளை கண்டுபிடிக்கிறவனுக்கு, அவைகளை கண்டுபிடிக்கிறவன், வார்த்தையை கண்டுபிடிக்கிறவன் ஜீவனும் அவர்கள் உடலுக்கெல்லாம் ஆரோக்கியம். ஆரோக்கியமான வசனத்தை நம்ம எடுத்து நாம் கன்ஃபஸ் பண்ணும் பொழுது, நாம் அறிக்கையிடும் பொழுது, அது நம்முடைய வாழ்க்கையில் ஜீவனை தருகிறது. சொன்ன பார்த்தீங்களா, ஒருத்தரை திட்டி பார்த்தா அவங்க உடனே உங்களை எதிர்க்கிறது போல நீங்கள் ஒரு வார்த்தையை கண்டுபிடிக்கணும். நீதிமொழிகள் எழுதி வச்சுக்கோங்க. நீதிமொழிகள் 4ஆம் அதிகாரத்தில் 22-24 வரைக்குள்ள வசனத்தை பார்த்தீங்கன்னா, அவைகளை கண்டுபிடிக்கிறவர்கள் எப்படிப்பட்டதா இருக்கிறது, அது ஜீவனா இருக்கிறது, அது உடலுக்கெல்லாம் ஆரோக்கியத்தை தருகிறதா இருக்கிறது. அன்பானவர்களே, நீங்கள் வியாதி உள்ளவர்களாக இருந்தீர்கள் என்றால், நீங்கள் ஒரு கடன்ல பிரச்சனை உள்ளவர்களாக இருந்தீர்கள் என்றால், ஒரு தொழிலில் தோத்து போகிறவர்களாக இருந்தீர்கள் என்றால், உங்களுக்கு 3 விதமான காரியத்தை நான் சொல்ல ஆசைப்படுகிறேன். ஒரு விதையை தருகிறேன். கடன் என்கிற பாரத்தோடு இருக்கும்போது நீயோ கடன் வாங்காதிருப்பாய், அநேக ஜாதிக்கு கடன் கொடுப்பாய் கொடுப்பாய் கொடுப்பாய்னு இந்த விதையை எடுத்து நீங்கள் விதைத்து கொண்டே இருங்கள். உங்கள் கடன் எத்தனை கோடி ரூபாய் கடனாக இருந்தாலும் அது அடைந்து விடும். ஒருவேளை உங்களுக்கு தொழில் இல்லை என்றால், உன் கையின் பிரயாசத்தினுடைய நீ சாப்பிடுவாய், உனக்கு பாக்கியமும் நன்மையும் உண்டாயிருக்கும் 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 என்று சொல்லி நீங்கள் அப்படி சொல்லும் பொழுது உங்கள் கையின் பிரயாசங்கள் ஆசீர்வதிக்கப்படுகிறதா இருக்கும். அந்த விதை விளைய ஆரம்பிக்க விடும். தானாகவே உங்கள் பிரயாசங்கள் வாக்கிய பண்ண விடும். 3வது சொன்னனே, நீங்கள் உடலில் ஆரோக்கியம் இல்லாமல் இருக்கும் பொழுது, ஆமென் ஸ்தோத்திரம், அவருடைய தழும்புகளால் நான் குணமாக்கப்பட்டேன். ஏசாயா தீர்க்கதரிசி புத்தகத்தில் என்ன எழுதியிருக்குன்னா, அவருடைய தழும்புகளால் இவர்கள் குணமாக்கப்படுவார்கள். அப்படின்னு என்ன அர்த்தம், படுவார்கள் தான் சொல்லப்பட்டிருக்கு. ஆனால் இங்கே நான் குணமாக்கப்பட்டேன், அவருடைய தழும்புகளால் நான் குணமாக்கப்பட்டேன் அப்படின்னா நான் குணமாக்கப்பட்டு விட்டேன். ஃபியூச்சர் பர்ஃபெக்ட் டென்ஸ் அல்ல, இது பாஸ்ட் பர்ஃபெக்ட் டென்ஸ். நான் குணமாக்கப்பட்டு விட்டேன். அன்பானவர்களே, இப்படி நீங்கள் விதைகளை விதைத்து பார்த்தால் உங்கள் வாழ்விலே ஒரு பெரிய மாற்றம் உண்டாகும். தேவன் மாற்ற வேண்டாம், நீங்களே உங்கள் வாழ்க்கையிலே மாற்றத்தை உண்டு பண்ண முடியும் என்பதை நீங்கள் மறந்து விடாதீர்கள். நாம் எல்லாரும் அப்படியே கண்களை மூடி தலைகளை தாழ்த்தி நாம் செபிப்போம். அன்பின் பரலோக பிதாவே, ஆசீர்வதிக்கப்பட்ட நல்ல நேரத்துக்காய் ஸ்தோத்திரம். இந்த விதை என்கிற வார்த்தையை குறித்து ஒவ்வொரு நாளும் நாங்கள் பார்த்து வருகிறோம். இந்த பாடத்தை நீர் ஆசீர்வதிக்கும்படிக்காய் ஜெபிக்கிறேன். யாரெல்லாம் இந்த விதையை கேட்டு அப்படியே அவர்கள் செய்கிறார்களோ அவர்கள் நிலமாய நிலத்திலே ஒரு ஆசீர்வாதம் உண்டாக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே நான் இவர்களை ஆசீர்வதித்து ஜெபிக்கிறேன். உங்களிடத்தில் இருந்து
போதகர் அலெக் சுந்தர் ராஜ்.